ஒரு டிசீஸை வளர்க்குறதுக்கு காரணமே நம்ம தான் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு டிசீஸ் நம்ம உடம்புல இன்வேட் ஆகும் பொழுது அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னு வாங்க பார்க்கலாம். இறைவன் குரானில் சொல்கிறான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா. இந்த பூமியில் உள்ள அத்தனை உயிர்களும் நீரிலிருந்து படைத்தோம், குறிப்பாக மனிதனை நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீரால் படைக்கப்பட்ட நம்ம உடம்பு ஒரு ஹீட் பாடியில் இன்வேட் ஆகும் பொழுது எப்படி அறிந்துகொள் குறிப்பை சொல்லும் அப்படின்றத பார்ப்போம். ஹீட் அப்போ இன்வேட் ஆகும் பொழுது ஃபஸ்ட் இண்டிகேஷன் நம்ம பாடி என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஆக்சிஜன் மிஸ்கம்யூனிகேட் ஆகும். முதல்ல வழியை தான் இண்டிகேட் பண்ணும். ரெண்டாவது நிகழ்வு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டு ப்ரோக்ரஸ் ஆக உள்ளே இருக்கிற தண்ணி ஃப்ளஷ் அவுட் பண்ணி துவாரங்கள்லேருந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். மூணாவது நிகழ்வு உடம்புல உள்ள நீர் குறைய ஆரம்பிக்கும். நாலாவது நிகழ்வு ஹீட்டை பர்சீவ் பண்ண முடியாமல், ஹீட்டை உணர முடியாமல் அந்த இடத்துல சின்ன சின்ன கொப்பளங்கள் உருவாகும். இதை தான் பாலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அஞ்சாவது நிகழ்வு அந்த கொப்பளங்கள் வந்த இடம் தடிக்க ஆரம்பிக்கும். ஆறாவது நிகழ்வு அந்த கொப்பளங்கள் தடித்த இடம் பிளட் வெசலை இன்வைட் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் கேன்சராக டீவியேட் ஆகும். ஸோ அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன கண்டிஷன்ஸில் நம்ம பாடி ஹீட்டை இன்வைட் பண்ணுறதை புரிஞ்சு அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஆகாமல் போச்சுல, அந்த ஆக்சிஜனை மட்டும் கொடுத்தாவே முழுமையாக நம்ம வியாதியை தடுத்துடலாம். ஆனால் மொத்த சிம்டம்ஸையும் நம்ம தெரியாமல் நம்மளை அமுக்கி வச்சிருக்கிறது தான் நீங்கள் போடுற மாத்திரைகள்.